நாகப்பட்டினம் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் சார்பில் நடைபெற்ற ஐசக் ஸ்போர்ட்ஸ் மீட் 2026 சாம்பியன்ஷிப் கிளாஸ் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கான பரிசளிப்பு மற்றும் விருது வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கபடியில் தங்கப்பதக்கம் வென்றவரும் 1995ஆம் ஆண்டு அர்ஜுனா விருது பெற்றவருமான முன்னாள் இந்திய கபடி வீரர் மனத்தி கணேசன் கலந்து கொண்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார். விழாவில் பேசிய சிறப்பு விருந்தினர் மனத்தி கணேசன், மாணவர்களின் கல்வியுடன் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் அளிப்பது உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம், தலைமைத்துவம், குழு உணர்வு மற்றும் வெற்றிக்கான தன்னம்பிக்கையை வளர்க்கும் என குறிப்பிட்டு வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டினார். வெற்றி என்பது ஒரு போட்டியில் மட்டுமல்ல, தொடர்ந்து முயற்சி செய்து முன்னேறுவதில்தான் உண்மையான வெற்றி உள்ளது என்ற கருத்துடன் மாணவர்களை ஊக்கப்படுத்தினார். நிகழ்வில் சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் செயலாளர் மகேஸ்வரன், இயக்குனர் சங்கர், பதிவாளர் பேராசிரியர் இளங்கோவன் மற்றும் கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சர் ஐசக் நியூட்டன் கல்வி நிறுவனங்களின் கீழ் உள்ள 13 கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது விளையாட்டு திறமையை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு இவ்விழாவில் கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. அந்த ஈடுபாட்டின் காரணமாகத்தான் இத்தனை வெற்றிகள், இத்தனை பதக்கங்கள், இத்தனை ஷீல்டு எல்லாமே. முக்கியமா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், 9 CGPA வாங்கினா ஒரு கம்பெனில வேலை கிடைச்சிரும். அகாடமிக் credentials are very important. நிச்சயம் வேணும், அகாடமிக் credentials ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஒரு இப்போ இன்ஜினியரிங்ல முறையை சொல்ற பாருங்களேன், முதல்ல நம்ம ஒரு பெரிய கம்பெனி வருது, CTS வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆராய்ந்து நம்மை மதிப்பிடுவது HRT. அதுல சைக்காலஜிஸ்ட் இருப்பாங்க, அவங்க நம்மளோட மன வளத்தை அளவிடுவாங்க. மன வளம் தான் பெர்சவரன்ஸ், விடாமுயற்சி, வெற்றி தோல்வியை சகஜமா எடுத்துக்கிறது. நம்ம என்ன செய்யறோம், வரோம், தோல்வியை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நம்ம திரும்ப முயற்சி பண்ணணும், விடாமுயற்சி இருக்கணும், பெர்சவரன்ஸ் இருக்கணும்ன்ற நான் அந்த வெப்சைட்ல இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அந்த தேடுறப்ப there is a marvelous information about him. நம்ம நிறைய பேரை வந்து போராட்டோம், பட் அது ஒரு குவாலிட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் he is kind of his platforms, framing his platform, sports platform on his own way to upgrade our nation to that world standard. ஸோ பெரிய அளவில் அது இருந்திருக்கு. ஒருவேளை எனக்கு தெரியல, என்னவோ தெரியலாமை இலவசமானவை, ஆனால் இலக்குகள் வந்து விலை உண்டு, அவை நேரம், உழைப்பு, அது தியாகம் மற்றும் வியர்வை. இதை சொன்னது உசைன் போல்ட். எப்ப சொன்னாருன்னா, his third achievement வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சொன்னார். ஃபர்ஸ்ட் டூல சொல்லாரு, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு மூணாவது வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இந்த ஸ்டேட்மென்ட் சொல்றானா, what is his passionate on his platform, professional platform பாருங்க. எண்ணத்தின் உயரத்தாலும் செயலின் தரத்தாலும் நிர்ணயிக்கப்படுகிறது. களத்தில் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை, அசாத்திய வேகம் மற்றும் அசாத்திய திட்டங்கள் ஆகியவற்றால் இந்திய கபடி வரலாற்றில் கணக்கின ஒரு முத்திரையை வைத்தவர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கம் 1994ஆம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்திய கபடி அணியின் தங்கப்பதக்கம் என்று உலகை இயக்க வைத்ததில் இவர் களம் சார்ந்த பங்களிப்பு அளவியது. அர்ஜுனா விருது நாயகன் விளையாட்டுத் துறையில் இவர் கீழே சாதனையும் தேசத்திற்கு இவர் சேர்த்த பெருமையும் போற்றும் வகையில் இந்திய அரசு இவர் 1995ஆம் ஆண்டு
உயரிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவித்தது. இளைய தலைமுறையின் வழிகாட்டி தனது விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தின் மூலம் உயர்ந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு வாழும் முன்னதாரணமாக இருக்கிறார். வெறும் வீரராக அனைவரை பலத்த கடவுளோடு அன்போடு வரவேற்கிறோம். பிறந்த ஒரு அற்புதமான நம்முடைய சிறப்பு விருந்தினர். உழைப்பு மட்டும்தான் அவருடைய அடிகோலாக பயணம். அந்த பயணத்தின் முடிவால் இன்று உலகம் போட்டுகிற ஒரு அற்புதமான மனிதனாக காட்சியளிக்கின்றார். அவர் காட்சியளித்து விட்டார். அவர் பணியாற்றுகின்ற 3 ப்ரமோஷன், அதாவது ஒரே இதுல 3 ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. அவர் அசிஸ்டன்ட் கிளர்க்கா ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 3 ப்ரமோஷன் ஆகி ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. நான் ஒரு காலத்தில், நான் படித்த காலத்தில் கூட ரெஜிஸ்டர் போட்டவர்கள்லாம் படித்த காலத்தில் டபுள் ப்ரமோஷன் இருக்கும். 7வது கொஞ்சம் நல்லா படிச்சா 8வது கொடுப்பாங்க. ஆனால் விளையாட்டுத் துறையில் தியாக மனப்பான்மையுடன் உழைப்புடன் உழைத்த காரணத்தினால் அவருடைய பணியாற்று துறையில் 3 ப்ரமோஷன் கிடைச்ச ஒரு மிக சிறப்பான மனிதரை தான் இன்று இங்கு வருகை புரிந்திருக்கிறார். ஸ்போர்ட்ஸுக்காக கலந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி அடைகிறேன், பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். இந்த 1200 மாணவர்களுக்கு தானே மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்களுக்கு தானே பாராட்டு. நாங்கள் ஏன் வர வேண்டும் என்று நினைக்காமல் இந்த சிறப்பு விருந்தினரை வருகைக்காக மிக அழகாக ஏற்பாடு செய்து தேர்வாகி ஃபார்ம் 3 பெற்றிருக்கிறார். நிச்சயம் தைரியம். உண்மையிலே நம்ம சேர்மன் சாருக்கு வந்து பேசுகிறப்ப போயிருந்தேன். அவங்களும் அதே மாதிரி தான். அதாவது அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், கிரிக்கெட் பிளேயரு. அவங்க வந்து பேட்ஸ்மேன்லாம் விளையாண்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதனால ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்து நம்ம காலேஜ் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ண அப்பாயின்மெண்ட் ஒரு அமைப்பு சொல்றேன். கண்டிப்பா டேலண்ட் சார் சொன்னேன், பள்ளியே நீங்க ரெடி பண்ணி கொண்டு வாங்க, அவ்வளவுதான் நம்ம காலேஜ்ல ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, ஆனந்த நடராஜன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி பார்த்து வாங்கிட்டு சொன்னாங்க. கிரிக்கெட்டா பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பெருமையா இருக்கான உமன்ஸ் கிரிக்கெட்லாம் நீங்க வந்து நீங்க பெரிய அளவு சாதிக்கணும். சாதிச்சா அது யாருக்கு தான் போகுது இருக்கிறாங்களா? அப்பாயின்மெண்ட் ஆகி சாருக்கு பெரிய சேர்க்கணும். ஏன்னா அது வந்து உங்களால முடியும். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு வந்து எல்லா உட்காரு நாகப்பட்டினம் சொன்னாலே, அதாவது உண்மையிலே அவங்களுடைய போராட்டத்தனம், தன்னம்பிக்கை இருக்கும், பாடி ஃபிட்னஸோட இருப்பாங்க. ஏன்னா பல கபடி பேசுறாங்க, ரொம்ப இருக்கிறாங்க. ஒரு பிடி சாரே வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஒர்க் பண்றீங்களா, அவரே வந்து ஒரு சிறந்த கபடி வீரர் தான். எதுக்காக சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு கேம்ல இருப்பாங்க. மேடம் பார்த்தீங்கன்னா கபடி, கொக்கோ எல்லாமே விளையாடுறாங்க. கொக்கோ டீம் நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஆனா கபடி பிளேயர்ஸ் எல்லாமே கபடி பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. வந்து பார்த்தோன்னே எல்லாரும் தெரிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் வந்து போறதுல 2 நிமிஷம் பேசி வந்துருவேன். உண்மையில சார் பேசுறாங்க. ஏன்னா காரணம் என்னாக்கி அவங்களும் ஒரு பெரிய, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்துல தலை சிறந்த நிறுவனத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் கிடைக்கல. அதாவது தோல்வி வந்து பல வருடங்கள் சந்திச்சேன். சின்ன வயசுல அவுட்ஸ்டாண்டிங்கா விளையாடுவேன். பிளஸ் 2 வாங்க சீட் அடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு செலக்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னாலும் முடியும், நீ இல்லைன்னா அந்த டீம் இல்லைன்னு கண்டிப்பா செலக்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு தான் 3வது வருஷம் நான் வந்து சங்கபுரில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு நான் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ஷன் ஆகி நான் அப்படியே சங்கபுரில் ஜாயின் பண்ணிட்டேன். இது எதுக்காக சொன்னாங்க, நீங்க வந்து தோல்வி கண்டு நமக்கு செலக்ஷன் கொடுக்கல, இப்போ நம்ம விளையாடவே போயிட்டோம்னா உன்னோட வாழ்க்கையே போயிடும். அது இல்லை, ஒன்னால முடியும். நீ நம்பு, ஒன்னியை நீ நம்பு, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கலாம். இது வந்து எனக்கு கை ஒடிஞ்சிச்சு. உடனே கணேசோட நம்பிக்கை, என்னால முடியுங்கிற நம்பிக்கை. அதாவது கனவு வேணும்னு சொல்லி உண்மையிலே நான் என் கனவு விளையாடணும். அதை பறக்கிற மாதிரி கனவு வேணும். அதை எதிர்த்து வந்து பார்ப்பேன். உடனே ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு 4 ரவுண்ட் ஓடி வந்தா சரியாயிடும். மனசு திருப்தி பண்ணிடுவேன். இப்ப ஒன்னொன்றுக்கும் என்னுடைய கபடியுடைய ஸ்கில்ல தான் பயன்படுத்த பள்ளியிலே போய் போதை பழக்கத்தை அதிகமாக்கி அவனை வந்து வளரவிடாம பண்ணிடுவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா உன்னோட ஏம் எல்லாமே ஏதாவது ஒரு எண்ணங்கள், அதாவது போதை சொல்றாங்க, அது வந்து உன்னோட போதை விளையாட்டுல இருக்கும். அப்படின்னா நீ ஜெயிப்பீங்க. ஏன்னா காரணம் என்ன, சார் சொன்னாங்க, நைட் நான் வந்து நான் 10 வரைக்கும் வந்துருக்கலாம். ஒரு டிரைவரை கொண்டு வந்திருந்தேன். ஒரு 1/2 hour என் ஃப்ரெண்டு கூட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே
அந்த டைம் 7 மணி ஆனா அவனால தண்ணி அடிக்காம இருக்க முடியல. அந்த மாதிரி ஒரு டென்ஷன்ல இருக்காங்க. நீங்க வந்து இது எதுக்காக சொல்றாங்கன்னா ஒவ்வொரு அவர்னஸ் நடத்துறாங்க. போதை ஒழிப்பு நீங்க வந்து மனசு வச்ச மாணவர்களை நீங்க தான் செய்ய முடியும். உங்க மனசுல ஒரு சாதனால நீங்க வந்து ஒரு உறுதி எடுக்க சொல்லி அந்த உறுதியை நீங்க இதையும் சேர்த்து எடுத்துக்காங்க. நான் வந்து எங்க ஊர்ல என் பெற்றோர்களே இருப்பாங்க. எங்க அப்பாவும் அந்த காலத்துல இருந்தாங்க. ஊர் தலைவர் ஒரு 2-3 எல்லாம் அவங்க வந்து அந்த காலத்துல போதையில ஏதாவது போதையில அவங்க ஒரு இதுல இருப்பாங்க. அப்படி ஒரு சூழல்ல இருந்த கிராமத்துல இருந்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதனால எல்லாத்தையும் நீங்க திருத்த முடியாது. நல்லா இருப்பாங்க. அதாவது கடின உழைப்பு தன்னம்பிக்கையோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த மாணவ பருவத்துல தப்பான வழிகளுக்கு வந்து அவங்க சுயநலத்துக்காக உங்களை வந்து தப்பான வழிகளுக்கு கொண்டு போவாங்க. கல்லூரிக்கு அதே மாதிரி இன்ஜினியர்ஸ் நீங்க வந்து நல்ல பொசிஷனுக்கு போய் இந்த கல்லூரிக்கு பற்றி சேர்த்து கொடுக்கணும். உண்மையிலே நாகப்பட்டினத்துல ஒரு இன்ஸ்டிடியூஷன் 13 இன்ஸ்டிடியூஷன் ஒரே இடத்துல இருக்குன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கு வந்து வந்து மாணவர் உங்கள் சார்பாக வந்து நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா ஒரு கல்வி நிறுவனத்தை வந்து நிறுவது வந்து எவ்வளவு கஷ்டங்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா மாணவர்கள் உங்களை வச்சு இல்லை, நம்மளுடைய ஒவ்வொரு படியும் நம்ம தாண்டுல வந்து நான் பார்த்துட்டு. ஏன்னா எங்க ஸ்கூல் நான் படித்த பயங்கர தீராத போகம் கொண்டவர். அவர் சொன்னாரு, நல்லா கிராமங்கள் நாங்கள் விளையாடுறத பார்த்துட்டு நீ கபடி விளையாடியா? கபடி இல்லையா சார், இந்த ஸ்கூல்ல கபடி உனக்காக ஒரு கபடி டீம் ரெடி பண்ணு சொல்லி ஹாஸ்பிட்டல் பசங்க எல்லாம் சேர்த்து 7 பேர் தான் கிடைச்சாங்க. அது போக ஒரு 5 பேர் சப்ஸ்டியூட்ல போட்டு அன்னைக்கு கபடி டீம் ரெடி பண்ணாங்க. 9th நான் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிளாஸுக்கு 2 வருஷம் வந்துருவேன். அது மாதிரி நைட்ல செகண்ட் இயர் படிச்சு தான் அந்த ஸ்கூல் ரெடி பண்ணாங்க. அந்த டீம் அடுத்த வருஷம் நாங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி கன்னியாகுமரி ஸ்டூடியோ அதை யூஸ் பண்ணோம். அதே டீம்ல ஒரு பையனை சப்ஸ்டியூட்டா கொண்டு போனேன். அவனும் பொன்ராஜ் சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு வேலைக்கு இந்தியா டீம் அளவுல உருவானாங்க. ஒருத்தர் உருவானா அது பின்னாடி 10 பேர் தயாராகும். அதுக்காக நான் சொல்றது பச்சு வந்து முழு கபடி பேராகி தான் அவர் வந்து படத்தை எடுத்தாரு. அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதை எதுக்காக சொல்லணும்னா பணக்கார வீட்டில் வந்துட்டு கபடி மண் கோட்டம் தான் பண்ணுறது. ஏன்னா மேட்ல விளையாட மண் கோட்டில் பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஷூ போடாம வெறும் தரையில ஓட விட்டு அவர் கால் பாதம் மட்டும் ஒரு 5 தடவை பிஞ்சிருக்கும். அந்த பாதம் பிஞ்ச உடனே அடுத்த நாள் வரமாட்டான்னு பார்ப்பேன். இல்லாம சார் நான் வந்து வந்து அதை துணியை கட்டிட்டு திரும்ப ஓட ஆரம்பிப்பார். இது எதுக்காக முடியாதது நம்ம இதுல எதுவுமே கிடையாது. உங்க மனசை வச்சா முடியாதது வந்து எதுவுமே நீங்க ஜெயிக்கலாம். அதனால நீங்க வந்து உங்க மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கணும். நம்ம இதை வந்து வெற்றி என்பது எத்தனையோ தோல்விகள் கண்டாதான் அந்த வெற்றியை அடைய முடியும். அதுக்கு வந்து ரிஜிஸ்டராக சொன்னாங்க ஒவ்வொரு விஷயங்களையும். அதே மாதிரி டைரக்ட் சார் சொன்னாங்க, உங்க கையில தான் நீங்க உங்களை நம்புங்க, கண்டிப்பா நீங்க வந்து பெரிய ஆளாக முடியும்.